நேத்து நான் சமைக்க ஆரம்பிக்கும்போதே மதியம் 12:30 இருக்கும். இதுலயும் நான் பிரியாணி செய்யலான்னு வேற பிளான் பண்ணிட்டேன். செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆம்பூர் ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி செய்யலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எக்ஸாக்ட்டா அந்த ரெசிபி கிடையாது. எங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு 20 காஞ்ச மிளகா சுடுதண்ணீல ஊற வச்சுக்கிட்டேன். இஞ்சியும், பூண்டையும் தனித்தனியா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அப்படியே ஊற வச்ச காஞ்ச மிளகாவையும் இந்த மாரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 3 பெரிய சைஸ் பல்லாரி நல்லா நீள வாக்குல கட் பண்ணிட்டு, 2 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா அரிசியில தான் பண்ணியிருந்தேன். வதக்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்ட்டா இருக்கும். பிரியாணி பாத்திரத்தில நல்லா தாராளமா எண்ணெய் விட்டு, கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு, நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கினதும் ஃபர்ஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். 1 நிமிஷம் வதக்குனாலே போதும். 2வது இஞ்சி பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா குழைவா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு கப் அளவுக்கு தயிரும் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். நான் ஆல்டர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த ஸ்டேஜ் தான். இந்த பிரியாணிக்கு மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நான் என் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். நல்லா மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன், பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் தண்ணி விட்டு முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச அரிசி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் லெவலில் வந்ததும் பழைய தோசைக்கல்ல ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்தால் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ஃப்ளேவரும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் சிக்கன் 65 பண்ணிவிட்டு ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன்.